விஷ்ணு பகவானின் அவதாரங்கள் எல்லாமே மனித வாழ்க்கையின் உண்மையை உணர்த்துகிறது. ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து மீன் மாதிரி நீந்தி வந்து பிறப்பதால் முதலாவதாக மீன் என்ற மச்ச அவதாரம் எடுத்திருப்பாரு. பிறந்த குழந்தை சில மாதங்கள் கழித்து ஆமை போல கவிழ்ந்து தலை தூக்கி பார்ப்பது போல ஆமை என்ற கூர்ம அவதாரம் எடுத்திருப்பாரு. அடுத்ததாக குழந்தை முட்டி போட்டு 4 கால்களில் நிற்பது போல பன்றி அதாவது வராக அவதாரம் எடுத்திருப்பாரு. முட்டி போட்ட குழந்தை உட்கார ஆரம்பித்ததும் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து கிழிப்பது போல நரசிம்ம அவதாரம் எடுத்திருப்பாரு. அதே குழந்தை நடக்க ஆரம்பித்ததும் அடி மேல அடி எடுத்து வைப்பது போல வாமன அவதாரம் எடுத்திருப்பாரு. வளர்ந்ததற்கு பிறகு தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவதை உணர்த்த பரசுராம அவதாரம் எடுத்திருப்பாரு. திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நிலை மாறாது குடும்ப வாழ்க்கை நடத்த ராம அவதாரம் எடுத்திருப்பாரு. உடன் பிறந்தவங்க உற்றார் உறவினர் எல்லாருக்கும் கடமையாற்ற பலராம அவதாரம் எடுத்திருப்பாரு. வயதான காலத்தில் கடவுளை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசம் வழங்கி வழிகாட்டுவது போல கிருஷ்ண அவதாரம் எடுத்திருப்பாரு. இறைநிலையில் ஒன்றி தான் வாழ்வில் செய்த தவறை உணர்ந்து வருந்தி இறுதியில் இறைவனடி சேர்வது கல்கி அவதாரம்.